மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே க்ளீனாக ஹவுஸை மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்போம். அப்படி தான் மெயின்டைனும் பண்ணிகிட்ருப்போம். குட்டீஸ் இருந்தால் சொல்லவே வேணாம், மெஸ்ஸி ஆகிட்டே இருக்கும். சரி விளையாடலை, அரேஞ்ச் பண்ணி வைப்போம்னு சொல்லி அப்போ தான் டாய்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்போம். இதுதான் கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லி திரும்ப எல்லாத்தையும் கழிச்சு போட்டு விளையாடுவாங்க. இது எல்லாமே யூஷுவல் தான். பட் எல்லா டேஸும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. நமக்கு ஒரு நாள் டயர்டாக இருப்போம், இல்லை லேசியாக இருப்போம். சரி அப்புறமா துணியை ஃபோல்ட் பண்ணிக்கலான்னு விட்டுருப்போம். இல்லை பாத்திரத்தை போட்டு வச்சுருப்போம் அப்புறமா செய்யலான்ட்டு. வீடை மாப்பணும்னு நினச்சிருப்போம், பண்ணியிருக்க மாட்டோம். அப்போன்னு பார்த்து யாராவது கெஸ்ட் வருவாங்க. க்ளீனாக வச்சுருக்கப்பெல்லாம் யாரும் வர மாட்டீங்க, இப்போ தான் கரெக்டாக வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் வாஷில் நினச்சிட்டு அவங்கள பார்த்து சிரிச்சிட்ருப்போம். இது எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மோர் குழம்பு வச்சா எனக்கு டேடி ஞாபகம் தான் வரும். சவுதியில் இருக்கப்போ அம்மா இந்தியாவுக்கு எமர்ஜென்சிக்காக வந்துட்டாங்க. ஸோ அப்போ மோர் குழம்பு அண்ட் சிக்கன் ஃப்ரை பண்ணி கொடுத்தாரு. அந்த டேஸ்ட் யார் வச்சாலும் வராது. பர்டிகுலர் டிஷ் அவங்க பண்ணினா தான் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த டிஷ் யார் பண்ணால் பிடிக்கும்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.